தமிழ்நாட்டு மக்களின் ஒரே நம்பிக்கை நம் தளபதி அவர்கள். அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்றைய தினம் சோசியல் மீடியா முழுக்க இந்த வீடியோ தான் வைரல் ஆயிட்டு இருந்தது. அங்க என்ன நடந்தது, என்ன கோரிக்கை வைத்தாங்க, எதற்காக பரந்தூர் விவசாய மக்களும் ஜாக்டோஜியோ அமைப்பினரும் தளபதி அவர்களை சந்திச்சாங்க, அதன் பின்னணி என்ன, தளபதி அவர்கள் அவங்க கிட்ட என்ன பேசினாங்கன்ற மாதிரியான சுவாரஸ்யமான சில தகவல்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். வீடியோ முழுசா பாருங்க. இந்த தமிழ்நாடு அரசு கிட்ட அவங்களோட கோரிக்கைகளை சொல்லி போராடி துவண்டு போன நொந்து நூலாகிய மக்களுக்கு அவங்க கண்களுக்கு தெரிகிற கடைசி நம்பிக்கையாக ஒரு ஒளியாக இருப்பவர் நம் தளபதி அவர்கள். அதனாலதான் பரந்தூர் விவசாய மக்கள் தளபதி அவர்களை சந்திச்சு ஒரு நன்றி சொல்லியிருக்காங்க. அந்த நன்றி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அதிக நீர்நிலை காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே, எங்க மாவட்டம் தான், காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே அதிக நீர்நிலைகளை கொண்ட அந்த நீர்நிலைகளை இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம்னா நம்மளோட காஞ்சிபுரம் மாவட்டம் தான். அந்த மாவட்டத்துல சுமார் 12,000 ஏக்கர் நிலங்களை அழித்து அங்க ஏர்போர்ட்டை கொண்டு வர போறாங்கன்ற செய்தி வந்த உடனே பல கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1000 நாட்களாக அவங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட குரல் எந்த ஒரு ஊடகங்களுக்கும் எந்த ஒரு பத்திரிகையாளர்களுக்கும் காதல போய் விழவே இல்லை. அங்க கவர் பண்ண போனவங்களுக்கு எல்லாம் 144 தடை போட்டு பேரிகேட் போட்டு திருப்பி அனுப்பிட்டு இருந்த மாதிரி ஒரு, எப்படி சொல்றது, அந்த இடம் மட்டுமே ஒரு இரும்பு ராணுவ கட்டுப்பாட்டில் வச்சிருந்த மாதிரி இருந்தது. அங்க நடக்கிற தகவல் வெளியே போகாத வண்ணம் ரொம்ப சேஃப்டியா பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த கவர்மெண்ட். அப்படி அந்த நீர்நிலைகளை அடிச்சுட்டு அங்க ஏர்போர்ட் கட்ட போறாங்க. அதுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருந்த மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் முதலாக அரசியல் களம் கண்ட ஒரு நிகழ்வுன்னா அது பரந்தூர் மக்களுக்காக பேசிய களம் பார்த்த முதல் களம் என்ன, அது பரந்தூர் மக்களுக்காக தான்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பிறகுதான் அது லோக்கல் சேனல்ல இருந்து நேஷனல் வரைக்கும் அந்த செய்தியானது எல்லாரோட பார்வைக்கும் போயிடுச்சு. அது ஒரு விவசாய நிலம், அதை நம்பி பல வருடங்களாக அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மக்கள். இன்னைக்கு அந்த நிலங்களை அழிச்சிட்டு விவசாயத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டணுமா, அது தேவையா என்ற ஒரு விஷயத்துக்காக தான் கடந்த 1000 நாட்களாக போராடி வந்த மக்களுக்கு அவர்களின் குரலாக நிச்சயமாக உங்களிடம் நான் இருப்பேன் என்ற ஒரு வாக்குறுதியை தளபதி அவர்கள் போயிட்டு முதல் பிரச்சாரமா அந்த இடத்துல ஆரம்பிச்சாரு. அரசியல் களம் கண்டாரு. அதற்கு பிறகு அது வைடு ரீச் அந்த கிடைச்சது. அந்த மக்களோட குரல் இந்திய தேசிய ஊடகங்கள் முழுக்க அது ஒரு பேசு பொருளா மாறிச்சு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் அது ஒரு பேசு பொருளா இருந்ததுக்காண்டி அந்த மக்கள் போய் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சாங்க. அதே மாதிரி தளபதி அவர்களும் அவங்கள அந்த மக்கள் உள்ள வராங்க. அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு தனி சிறப்பு, தமிழனுக்கான தனி சிறப்புனாலே இதுதான். தளபதியோட ஒரு தனிப்பட்ட குணம்னு இதுதான். இது அவரோட நெருங்கி பழகின நிறைய பேருக்கு தெரியும். அவர் வீட்டுக்கு போனா அவர் தான் எல்லாத்தையும் சர்வ் பண்ணுவார். எல்லாரையும் உட்கார வச்சு அவங்கள விருந்தோம்பல்னுவாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அவங்களை சாப்பிட வச்சு எல்லாத்தையும் 1000 வேலைக்காரங்க இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வராங்க, நமக்காக ஒருத்தங்க வராங்கன்ன போது நம்ம தான் அவங்களை கவனிக்கணுன்ற அந்த பண்பு இருக்கு பாருங்க, அது தளபதி கிட்ட அடிச்சுக்கவே முடியாது. அப்படி கவனிப்பார் வீட்டிலேயே. அப்படி தளபதியோட அலுவலகத்துக்கு, பனையூர் அலுவலகத்துக்கு வந்த பரந்தூர் விவசாய மக்களுக்கு முதல்ல உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்து அவங்களுக்கு அந்த டீ காஃபில அவரே சர்வ் பண்றது. அந்த வீடியோ நீங்க பாருங்க, நான் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி அழகா அவர் கையால எப்படி சர்வ் பண்றது பாத்தீங்களா. அந்த பண்பு தான் முதல்ல அவங்கள கவனிச்சு அவங்க மனசை குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் எளிமையான முறையில அவங்கள உட்கார வச்சு சென்ட்ரல் நம்ம தளபதி உட்காந்து அவங்களோட கோரிக்கைகளை ஒவ்வொருத்தரா சொல்றாங்க. இந்த மாதிரி தலைவரை நீங்க இதுக்கு முன்னாடி எங்க பார்த்திருக்கீங்க? இது வரைக்கும் இத்தனை வருட அரசியல் களத்தை கவனித்தவர்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது செய்தது உண்டா? தன் ஆதாயத்துக்காக போய் காலில் விழுவாங்க, அது வேற விஷயம். ஓட்டு கேட்கும் போது போய் காலில் விழுவாங்க, அது வேற விஷயம். ஆனா அவர்களின் குறைகளை கேட்டு அவர்கள் தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு செயலாற்றக்கூடிய ஒரே மகத்தான தலைவன் நம் தளபதி அவர்கள் தான். அந்த அணுகுமுறையை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுதாண்டா மாற்றத்திற்கான அரசியல், மாற்றத்திற்கான கட்சி என்ன என்பதை இந்த நிகழ்வு பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மக்களை உட்கார வைக்கிறாரு, ஒவ்வொருத்தர்கிட்டையும் மைக்க கொடுக்குறாங்க, அவங்க குறைகளை சொல்றாங்க, அவங்க பிரச்சனைகளை சொல்றாங்க. அதுக்கு தளபதி அவர்கள் நிதானமா கை கட்டி ஒவ்வொருத்தர் சொல்றதையும்
அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன இது, என்ன பிரச்சனை, இது கோர் இஷ்யூ என்னன்றதெல்லாம், இங்க என்ன பிரச்சனை இருக்கு, என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, எத்தனை ஊர்களுக்கு இதனால பாதிப்பு வருது, இதனால விவசாயம் செய்யக்கூடிய இந்த நிலங்கள் எப்படி அழிக்கப்படுது, அதுக்கப்புறம் நாங்க வேற எங்க போய் அது நாங்க தங்குவோம், எங்களுக்கான வாழ்வாதாரமே போயிடுமே, நாங்க இங்க 80 வருடமா 50 வருடமா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பரம்பரையா நாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு எங்களை திடீர்னு இந்த இடத்துல ஏர்போர்ட் வரப்போது நீங்க போங்கன்னு சொன்னா நாங்க எங்க போவோம், கோடிகள் கொட்டி தரோம்னு சொன்னாலும் அந்த நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலை இருக்கக்கூடிய அந்த மக்களை போயிட்டு நீங்க வெளியே போய் தான் ஆகணும்னு நிர்பந்தப்படுத்துறாங்கன்னு சொல்லி அந்த மக்கள் அவங்களோட குமுறல்களை தளபதி அவர்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. வயதான பாட்டி என்ன செய்யறதுன்னு தெரியல தம்பின்னு சொல்லி தளபதி அவர்களை கட்டி பிடிச்சி அவங்க கண்ணீரால அவங்க இது பண்றதை பார்க்கும்போது தளபதி அவர்கள் அவங்களுக்கு சால்வை கொடுத்து அவங்களை அரவணைத்து ஒரு மகனாக நான் இருக்கமா அவங்களுக்குன்னு சொல்லி அந்த ஆறுதல் வார்த்தைகளை கூறி, அந்த இமேஜ் எல்லாம் நீங்க புகைப்படம்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, நான் பேசும்போது கூட உங்களுக்கு நான் ஷோ பண்றேன் பாருங்க. அப்படி அவர்களின் ஒருவனாக நம் தளபதி அவர்கள் நேற்று அந்த நிகழ்வை நடத்தினாரு. அவங்க ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அந்த முழு நிகழ்வும் தளபதி அவர்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் பேசி அவங்களோட அந்த பிரச்சனைகளை ஒரு மனுவா வாங்கி, உங்கள் போராட்டத்திற்கு முழு ஆதரவு தமிழக வெற்றி கழகம் சார்பாக இருக்கும் என்பதையும் தளபதி அவர்கள் நேற்று ஒரு உறுதிமொழியும் கொடுத்திருக்காரு அந்த பரந்தூர் மக்களுக்கு. இது பரந்தூர் மக்கள் விவசாயிகளோட பிரச்சனை. அதை பார்த்த சால்வ் பண்ண உடனே அடுத்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர், அதாவது இந்த பழைய ஓய்வூதிய திட்ட பிரச்சனை ரொம்ப கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. என்னன்னா, இந்த பழைய ஓய்வூதிய திட்டம்னா என்ன கான்செப்ட்ன்றதெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த பென்ஷன்லாம் நிறுத்திட்டாங்க. இந்த அரசு ஊழியர்களுக்கு, அந்த அரசு ஆசிரியர்கள் இந்த பென்ஷன் ஸ்கீம்லாம் நிறுத்திட்டாங்க. அதை குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் அந்த ஸ்கீம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சில ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் அது நின்று போயிருக்கு. எங்களுக்கு அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நீங்க அமுல்படுத்தணும்னு சொல்லி 8 முறை முதலமைச்சர் அவர்களை சந்திச்சிருக்காங்க. சந்திச்சு எந்த பயனும் இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினர். அதாவது அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர். அவங்க எல்லாரும் சேர்ந்து 8 முறை தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு எங்க கோரியை நிறைவேற்றுங்க ஐயா, எங்க கோரியை நிறைவேற்றுங்க ஐயான்னு சொல்லி அவங்க போராடி இருக்காங்க. இதுல ஒரு கேலிக்குத்தான விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு வீடியோ ஒண்ணு நான் போடுறேன், நீங்க பாருங்க. நம் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது ஒரு பிட்ட ஒண்ணு போட்டிருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் சொல்லி 7 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் பேசியிருக்காரு. அந்த வீடியோ போட்டு காட்டுறேன், கொஞ்சம் பாருங்களேன். மக்களை பற்றியோ, அரசு ஊழியர்களை பற்றியோ, ஆசிரியர்களை பற்றியோ, விவசாயிகளை பற்றியோ, தமிழ்நாட்டு மக்களை பற்றியோ கவலைப்படாத நிலையில் இருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வு திட்டத்தை நாங்கள் ரத்து செய்வோம், பழைய ஓய்வு திட்டத்தை தான் அமல்படுத்துவோம் என்று தெளிவாக அறிக்கை சொல்லியிருக்கிறோம். அதைத்தான் இப்பொழுதும் சொல்லுகிறேன். பாத்தீங்களா, இவங்களோட நோக்கம் என்னவா இருக்கு? பொய் 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 மட்டுமே சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்ததை இப்ப வெட்டு வெளிச்சம் ஆயிடுச்சா? அந்த மக்களை ஏமாற்றுவதற்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? 7 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது மக்கள் நலன் பத்தி அக்கறையே இல்லாத அரசு இந்த அதிமுக அரசு. திமுக தான் மக்கள் நலனை பத்தி பேசும், ஆசிரியர்கள் பத்தி, அரசு ஊழியர்களை பத்தி எல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரே கட்சி திமுகன்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார்கள். அதையும் நான் ஷோ பண்றேன் பாருங்க. தேர்தல் வாக்குறுதியாக இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க அமல்படுத்துவோம் சொல்லி தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார்கள் இந்த பாசிச சக்தி. அதெல்லாம் கேட்கிறாங்க இவங்க. ஐயா, நீங்க சொன்னீங்கன்னா உங்களை நாங்க ஓட்டு போட்டோம், நீங்க ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா நீங்க அவங்களுக்கு மேல இருக்கீங்களே, அதை அமுல்படுத்துங்க ஐயான்னு சொல்லி கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்க அவங்க, 8 கட்டமாக ஸ்டாலின் அவர்களை பார்த்தும் எதுவும் நடக்காத போது எங்களோட கடைசி நம்பிக்கையா தெரியுறவர் விஜய் மட்டும்தான் அவங்க சொல்றாங்க. அவரோட அந்த பத்திரிகை வெளியீடு வந்திருக்கு. அவங்க நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க. தளபதி அவர்களை பார்த்துட்டு அவங்க சொல்றது இதுதான். இனி வரும் எதிர்காலங்களில் தலைவர் விஜய் அவர்கள் தான் சொல்லிதான் அவங்க மனசுல இனி வரும் காலங்களில் அவர் வருவாரு, அவர் நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் எங்களோட கோரிக்கையை, எங்க போராட்டத்துக்கு உங்க ஆதரவு வேணும்னு சொல்லி கேட்டு நம்ம தளபதி அவர்களை சந்திச்சிருக்கோன்னு அந்த கூட்டமைப்பினர் தலைவர்கள் அவர்கள்லாம் சொல்றாங்க. அந்த புகைப்படம்லாம் உங்களுக்கு வரும், நீங்க பாருங்க. அவர்களையும் பாருங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு அதே விருந்தோம்பல் தான் தளபதி. அதை இப்போ இதுதான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு அவலமான நிலை. என்னன்னா, நாங்க வந்தா செய்யறோம்னு சொல்லி ஏமாத்துறதே தொடர்ந்து வேலையா வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கனிவோட தளபதி அவர்கள் இந்த மக்களை அணுகிற விதம், மக்கள் அவர்களை அணுகிற விதம் சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக தமிழ்நாட்டில் 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்குன்றது மட்டும் நம்ம நல்லாவே தெரியுது. ஏன்னா மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. யாரை கேட்டாலும் எங்கள் வாக்கு நம் தளபதி அவர்களுக்கு தான், தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் சொல்றதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது பரவலாவே. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்களோட வாக்கு எப்பவுமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த ஆசிரியர்கள், ஏன்னா கலைஞர் அவர்கள் அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு கான்செப்ட், அதுக்கப்புறம் இந்த
இந்த இந்த சம்பள உயர்வு இதெல்லாம் பல விஷயங்கள் வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து திமுக மீது ஒரு தனி கரிசனம் இருந்தது. ஆனா இப்போ ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மொத்த பேர் ஓட்டம் போச்சா? இப்ப அதுவும் காணாம போச்சா? இப்ப ஒட்டுமொத்த கூட்டமும் வந்து இன்னைக்கு தளபதிக்கு ஆதரவா, தளபதி பின்னாடி எங்களுக்கு நம்பிக்கையாக தெரிகிறார், எங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரிகிறதுன்னு அந்த ஜாக்டோஜியோ அமைப்பினர் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுக்கறத நம்மளால பாக்குறோம். இதுதான் சிறந்த தலைமைக்கான ஒரு பண்பு. மக்கள் தலைவனை வந்து ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க. ரசிகர்கள் நாங்க ஏத்துக்கிட்டோம், அவர் ஜெயிப்போன்றது நாங்க ஒரு நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம். ஏன்னா நாங்க ரசிகனா நம்ம சொல்லலாம், தொண்டரா நம்ம பேசுறது வேற. ஆனா பொதுமக்கள் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பார், விஜய் வரணும், விஜய் வரணும், விஜய் வரணும், வந்தாதான் என்ன, இந்த 2 கட்சி ஆண்டுட்டாங்களே, மூன்றாவதா ஒரு சக்தி வந்தாதான் என்னன்னு சொல்லி மக்கள் கிட்ட வந்து தன்னிச்சையான ஒரு எழுச்சி வந்திருக்கு பாருங்க. அந்த ரஜினிகாந்த் சொல்ற போர் வரும்போது நான் வரேன்னு, அந்த போர் இப்ப வந்திருக்கு. இந்த 2 கட்சிகளையும் ஒழிக்கக்கூடிய போர் இப்ப தொடங்கி இருக்கு. அதை தொடங்கி வைத்தவர் நம் தளபதி அவர்கள். அந்த மக்கள் புரட்சி இன்னைக்கு ஆரம்பமாயிருக்கு. அது வெற்றிகரமா 2026 வெற்றியை நோக்கி மட்டுமே பயணிக்கின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இன்னைக்கு ஒவ்வொரு அமைப்பினர்களும், பழைய இந்த ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளும், இன்னும் முக்கியஸ்தர்கள் பல பேர் வந்து இனி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளனர். ஜூன் 22ஆம் தேதி இன்னும் ஒரு சிறப்பான தரமான சம்பவமும் இருக்கிறது. அது வருங்காலங்களில் நீங்க பார்க்க போறீங்க. இந்த 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 வீடியோலாம் நீங்க ஷேர் பண்ணுங்க, கட் பண்ணி நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இவங்க என்ன பேசியிருக்காங்கன்றதெல்லாம் இது பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இவங்களுக்கு வந்து பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துடணும், அதுக்கப்புறம் ஏமாத்தலாம். எவன் கேட்க போறான்? நம்மளை யார் என்னங்க பண்ணிட போறாங்கன்ற ஒரு தைரியம் தானே, அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம். இவங்க கிட்ட நம்ம முதல்ல தப்பிக்கணும். அதுதான் அழகா ஒருத்தர் சொல்லியிருக்காரு, மக்களோட கோரிக்கைகள் வெறும் மனுக்களாக மட்டுமே கிடப்பில் போடப்படும் போது அவர்களின் கடைசி நம்பிக்கையாக தெரிவர் நம் தளபதினு ஒருத்தர் இதுல எழுதியிருந்தாரு எக்ஸ் வலைதளத்துல. அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம யாரை நோக்கி போவோம்? ஒண்ணு நம்ம ஏரியால இருக்க பிரச்சனைனா கவுன்சிலர் கிட்ட போவோம், எம்எல்ஏ கிட்ட போவோம், எம்பி கிட்ட போவோம். அதையும் மீறி வேற சில பிரச்சனை அரசு அதிகாரி கிட்ட அணுகுவோம், இல்லையா கலெக்டர் கிட்ட போவோம், அல்லையா நேரடியாக முதலமைச்சர் அணுகிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட போது கடைசி நம்பிக்கையாக தெரியவர் யாருன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. இப்போ இவர் வந்தா நிச்சயமா நல்லது நடக்கணும்னு மக்கள் நம்பிட்டாங்கல்ல. இப்போ அந்த நம்பிக்கையை நம் தளபதி அவர்கள் சம்பாதிச்சிருக்காருன்னும் போதே ஒரு தொண்டனாக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் நானே. முடிந்த வரை இந்த வீடியோவை நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு வேலையை நீங்க செய்யுங்க. உங்களோட கருத்துக்கள், விமர்சனங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க உங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் நிச்சயமா அதை மாத்திக்கிறேன், பேசவும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தரமான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம்.